நம்ம ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங்கை முதல்ல ஹையர் ப்ரைஸிங்கில் பார்த்துட்டு, செகண்ட் அது ஒரு லோயர் ப்ரைஸிங்கில் பார்க்கும்போது, அந்த லோயர் ப்ரைஸிங் மேலே நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்கும். டக்குன்னு போய் அந்த பொருளை வாங்கிருவோம். இதுதான் ஆங்கர் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி வீடியோவில் ஆங்கர் ப்ரைஸிங்னா என்ன, அந்த ஆங்கர் ப்ரைஸிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் என்ன, அது எப்படி உங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் யூஸ் பண்ணலாம், இதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி எபிசோட் 2 ஆங்கர் ப்ரைஸிங். ஆங்கர் ப்ரைஸிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங்கை வந்து முதல்ல ஹையராக காமிப்பாங்க. அண்ட் செகண்ட் வந்து இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு லோயர் ப்ரைஸிங் செட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து ஹையர் ப்ரைஸிங்கில் பார்த்துருப்போம். ஹையர் ப்ரைஸிங்கில் பார்க்கும்போது அது ரொம்ப ஹையாக இருக்கே, விலை எச்சா இருக்கே அப்படின்னு தோணும். அடுத்த செகண்டே நம்ம அந்த இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து லோயர் ப்ரைஸிங்கில் பார்க்கும்போது பரவாயில்லையே, இது லோயர் ப்ரைஸிங்கில் நம்மளுக்கு கிடைக்குதே அப்படின்னு தோணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அந்த ஹையர் ப்ரைஸிங் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆங்கர் பாயிண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஹையர் ப்ரைஸிங் தான் டக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு லோயர் ப்ரைஸிங்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு பரவாயில்லையே, இது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸிங்கில் கிடச்சிருக்கு, இதை வாங்கலாமே, நம்ம ஒரு பேரம் பேசாமலே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் கிடச்சிருக்கு அப்படின்னு தோண வைக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஆங்கர் ப்ரைஸிங். உதாரணமாக முதல்ல ஒரு கார் பார்க்குறோம். அந்த காரோட ப்ரைஸிங் வந்து 1,00,000 சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் வந்து நம்ம இன்னொரு கார் பார்க்குறோம். அந்த காரோட ப்ரைஸ் வந்து 70,000 சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு காரை பார்த்தோம். அந்த காரை பார்க்கும்போது 1,00,000 அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் ஹையாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். செகண்ட் வந்து இவங்க 70,000 சொன்னோனையுமே பரவாயில்லையே, இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு பரவாயில்லையே, நம்ம எந்த ஒரு பேரமும் பேசாமலே நம்மளுக்கு நல்ல ப்ரைஸில் கிடைக்குதே இன்னொரு கார் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வரும் இல்லையா, அந்த மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆங்கர் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஆங்கர் ப்ரைஸிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஹியூமன் பிரெயின் எப்பயுமே வந்து எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும். முதல்ல பார்க்கக்கூடிய அந்த ப்ரைஸையும் செகண்ட் பார்க்கக்கூடிய அந்த ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அந்த ப்ரைஸை வந்து ஆங்கர் பாயிண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ப்ரைஸ் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நம்மளை தூண்ட வைக்கும். ஸோ அதனால தான் வந்து ஆங்கர் ப்ரைஸிங் பெருமளவில் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து நிறைய இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ்லேயும் ரீட்டைல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்து இந்த ஆங்கர் ப்ரைஸிங்கை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆங்கர் ப்ரைஸிங்கோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஹை டு லோ. ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்டோட ப்ரைஸை வந்து முதல்ல ஹையாக காமிப்பாங்க, ஒரு லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங்கை. நெக்ஸ்ட்டு வந்து அதே ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் கொஞ்சம் கம்மி பண்ணி லோ ப்ரைஸிங்கில் காமிப்பாங்க. ஸோ இப்படி காமிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பரவாயில்லையே, ஒரு ரீசனபிளாக இருக்கே இந்த ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குவோம். செகண்ட் டைப் வந்து லோ டு ஹை ப்ரைஸிங். லோ டு ஹை ப்ரைஸிங் அப்படிங்கிறது முதல்ல ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங்கை வந்து லோவாக காமிப்பாங்க, கம்மியாக காமிப்பாங்க. செகண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுவே வந்து ஒரு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட்டை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி காமிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம லோ ப்ரைஸிங்கில் வாங்கும்போது நம்மளுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்காது. இதுவே நம்ம ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கும். தேர்ட் டைப் வந்து கம்பேரிசன் ப்ரைஸிங். கம்பேரிசன் ப்ரைஸிங் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் ஒன்று காமிப்பாங்க. இப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 500 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போது சேல் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 399 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பரவாயில்லையே, ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 500, இப்போ நம்மளுக்கு 399 கொடுக்குறாங்க. அப்போ நம்மளை கம்பேர் பண்ணி பார்ப்போம் இல்லையா, இப்போ இருக்கிற சேல் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் தான் கம்பேரிசன் ப்ரைஸிங். ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் மெனு கார்ட்ஸ்லாம் வந்து முதல்ல வந்து ஒரு ஹை ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மெனு கார்டில். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரீசனபிளான ஒரு ப்ரைஸிங்கில் நிறைய ப்ராடக்ட்லாம் காமிப்பாங்க. அப்படி காமிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல இவ்வளோ ஹையான ப்ரைஸ் இருக்குது, செகண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் காமிக்கிறாங்க அப்படின்னு தோணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீசனபிளான ப்ரைஸிங்கில் இருக்கக்கூடிய அந்த மெனு ஐட்டம்ஸ் தான் வாங்குவோம். செகண்ட் வந்து நிறைய இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரிஜினல் ப்ரைஸை காமிப்பாங்க. ஸோ அந்த ஒரிஜினல் ப்ரைஸை காமிச்சிட்டு செகண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த சேல் ப்ரைஸை காமிப்பாங்க. ஸோ நம்ம நிறைய டைம் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். போய் இந்த ஒரிஜினல் ப்ரைஸை பார்ப்போம், பார்த்துட்டு பரவாயில்லையே, இப்போ இருக்க சேல் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கே, நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் நம்ம வாங்குவோம். இந்த ஆங்கர் ப்ரைஸிங்கை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து ப்ரீமியம் வெர்ஷன், மிடில் வெர்ஷன் அண்ட் ரீசனபிளான ஒரு வெர்ஷன் இருக்குல்லையே, அந்த லோ ப்ராடக்ட் வெர்ஷன், இப்படி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ரீமியம் வெர்ஷன் தான், அந்த ப்ரீமியம் ப்ராடக்ட் தான் வந்து உங்களுக்கு ஆங்கர் பாயிண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த ப்ரீமியம் வெர்ஷனை வச்சு தான் நீங்கள் அடுத்து வரக்கூடிய அந்த ப்ரைஸிங்கெல்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ என்றைக்குமே அந்த ப்ரீமியம் வெர்ஷனை பார்க்கக்கூடிய அந்த கஸ்டமருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு ஆங்கர் பாயிண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். செகண்ட் வந்து அந்த லோ ப்ரைஸ் பார்த்தாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸிங்கை அந்த ப்ராடக்டை வாங்கிப்பாங்க.
செகண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெறைய ப்ராடக்ட்ட வந்து கம்பேரிசனில் கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ப்ராடக்ட்டோட ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த ஒரிஜினல் ப்ரைஸிங், இப்ப இருக்கக்கூடிய சேல் பிரைஸ் என்ன? அந்த மாரி ஸ்ட்ராட்டஜிஸ யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஐட்டம் வச்சிருக்கீங்க அப்டின்னா, அந்த ஐட்டம வந்து நீங்க ஒரு பண்டில் ஆஃபரா குடுக்கலாம். அந்த எக்ஸ்பென்சிவ் ஆஃபர் வந்து பண்டில் ஆஃபரா குடுக்கும்போது, கொஞ்சம் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல குடுத்தீங்க அப்டின்னா, அந்த எக்ஸ்பென்சிவ் ஐட்டமும் வந்து டக்குன்னு மூவ் ஆயிரும். ஏன் அப்டின்னா, அந்த எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் வந்து நம்மளுக்கு ஒரு பண்டில் பிரைஸ்ல குடுக்குறாங்க. அது ஒரு ஆஃபர் பிரைஸ்ல குடுக்குறாங்க அப்டிங்கிற அந்த மைண்ட் செட். இந்த ஆங்கர் ப்ரைஸிங் யூஸ் பண்ணும்போது, நம்ம என்னென்ன மாரி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். முதல் வந்து இந்த ஆங்கர் ப்ரைஸிங் வந்து ஒரு ஹையர் ப்ரைஸ் தான் வந்து ஆங்கர் ப்ரைஸிங்க நம்ம செட் பண்ணுவோம். அந்த செட் பண்ணக்கூடிய அந்த ஹையர் ப்ரைஸிங் எப்பயுமே வந்து ரொம்ப ஹையாலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹையா இருந்தா, அந்த பார்க்கக்கூடிய அந்த கன்சியூமருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் இவ்வளோ ஹையா இருக்கா? அப்படியெல்லாம் இருக்காது. இவங்க ஏதோ சும்மா சொல்றாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத மாரி ஆயிரும். ஸோ நீங்க ஆங்கர் பாயிண்ட் அந்த ஆங்கர் ப்ரைஸிங்க யூஸ் பண்ணும்போது, நீங்க ஃபஸ்ட்டு செட் பண்ற அந்த ஹையர் ப்ரைஸிங் வந்து ஒரு ரீசனபிளா செட் பண்ணுங்க. செகண்ட் வந்து உங்களுடைய காம்படிட்டர்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்க. உங்கள் காம்படிட்டர்ஸ் வந்து என்னென்ன மாரி ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆங்கர் ப்ரைஸிங்கில். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ், ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது உங்களுடைய நிச்ச சார்ந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்க வந்து ஆன்லைன்லேயும் இருக்கீங்க, ஆஃப்லைன்லேயும் இருக்கீங்க அப்படின்னா, எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயுமே சரி, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் சரி, இல்லை ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் சரி, நீங்கள் வந்து ஒரே மாதிரியான ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு மாதிரி ஆங்கர் ப்ரைஸிங் வைக்கிறது, ஆன்லைனில் ஒரு மாதிரி, ஆஃப்லைனில் ஒரு மாதிரி. அதே மாதிரி நீங்கள் ஆட்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஆட்ஸில் வந்து அங்கே ஒரு மாதிரி ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஆங்கர் ப்ரைஸிங் யூஸ் பண்ணும்போது எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரே மாதிரியான ப்ரைஸிங்கை வச்சுக்கோங்க.